கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாவே காமெடியா இருக்க ஒரு சூப்பரான கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். மூவியோட ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. பணக்கார ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவன் ரொம்ப பெரிய சைக்கோ லவர் அப்படின்னு சொல்லி. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. யாதவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் போடுறாங்க. அதுல இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே காமெடியா காமிச்சிருப்பாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு யூரே. இவங்க ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்காங்க. 1 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸை 4 செகண்ட்ல குடிச்சிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க ரொம்ப பெரிய ஃபுட்டி அப்படின்னு சொல்லி. இவங்க ரொம்பவே அழகா வேற இருப்பாங்க. அதனால அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமஸும் ஆகிடுறாங்க. வருஷம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் இவங்க பேர் தான். உங்களுக்கு எந்த மாதிரி மூவி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மும்மன் வந்து லீடா இருக்க மாதிரி ஒரு மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நினைச்ச மாதிரியே ஒரு சான்ஸுமே கிடைக்குது. எரிக்கற்கள்லாம் வந்து பூமியை மோத வர மாதிரியும் இவங்க போய் அதில் லீட் பண்ணி காப்பாற்றுற மாதிரியும் தான் அந்த மூவி இருக்கு. ஆனால் எல்லாருமே சீரியஸாக பார்க்க வேண்டிய இடத்துல காமெடியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூவி ரொம்பவே ஃப்ளாப் ஆகிடுது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது பேட் நியூஸ் வந்தாலும் உடனே மார்க்கெட்டிங்ல குறைஞ்சிரும்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட்டே குறைஞ்சிருது. 7 வருஷம் ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணவங்க இப்போ ஒர்க்கே இல்லாமல் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால ட்ரிப் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குவாலா அப்படிங்கிற ஐலாண்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஹோட்டலே பெட்ரூம் சைஸ் கூட இல்லை. அவங்க மேனேஜர் கால் பண்ணி இங்க ஹோட்டல் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஹீரோனோட பேக் ஃபோன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு போயிடுறாங்க. திங்ஸ்லாம் எங்க திருடிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஷூவை கழட்டி வீசுறாங்க. ஆனா காத்து ரொம்பவே பலமா இருக்கனால அவங்க வீசினதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஷூ பறந்து போயிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஒருத்தர் இந்த ஷூவை பிடிக்கிறாரு. திருடங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு. ஹீரோயின் அப்படியே இவன் தான் போய் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஹீரோயின் கையில அந்த ஷூவை கொடுக்கும்போது என்னமோ இவங்க தான் சிண்ட்ரலா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நீங்க யாரு, கொரியாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் கொரியன், என் பேரு ஹேரே அப்படின்னு சொல்லும்போது ஹேரேனா இங்க இடியட்னு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. வாங்க நீங்க எங்க போகணுமோ நானே போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி காரை காமிச்சா அது ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஹீரோனுக்கு பார்த்ததுமே பிடிச்சிருது. இவன் தான் அப்பா நம்ம லைஃபோட ஹீரோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸே பண்ணிடுறாங்க. பேரு ஜானத்தன். 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாட்டெல்லாம் பாடுறாரு ஹீரோயின்காக. நீ என்னை விட்டு போனா நான் எப்படி தாங்கிப்பேன், அது துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஹீரோயின்மே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ப்ரப்போஸும் பண்றாரு. ஹீரோயின்மே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே 7 வருஷம் அப்புறம் தான் காமிக்கிறாங்க. பேரு கிளம்பி கொரியாக்கு வராங்க. பார்த்தாலே தெரியுது வசதியான ஒரு லைஃப் தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஹாப்பினஸே இல்ல. ஜானத்தனால மீசை எல்லாம் இருக்கவே முடியாது. என்னடான்னு பார்த்தா அதுவே ஒரு ஒட்டு மீசை தான். அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா இவரோட பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்காரு. கேட்டா இதுதான் ஜானத்தன் வேர்ல்டாமா. ஹீரோயின் ஹாப்பியா இருக்காங்களா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் கவலையே இல்லை. ஆனா எப்பவுமே ஃபேஸ்ல ஸ்மைல் மட்டும் இருந்துட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலே ஹீரோயின் சரி கேட்கறானே அப்படின்னு சிரிப்பாங்க. இப்ப கூட அதே மாதிரி தான் ஸ்மைல் பண்ணு அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோயினுமே ஸ்மைல் பண்ணுவோம். குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடுறாரு. ஹீரோயினுக்கு மாத்திர தனின்னு சொல்லி லைனா வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பாருங்களேன் எவ்வளவு வெறுப்பு தெரியுதுன்னு சொல்லி. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பத்தி தான் காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே சோல் யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருப்பாங்க. ஆனா இவரால மட்டும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகவே முடியாது. 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல இருக்க யாருமே இவரை மதிக்கவே மாட்டாங்க. இந்த டைம் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தான் உட்காந்துருக்காரு. இதோட ஆன்சர் 4 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோல் யூனிவர்சிட்டியோட சைனை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே 2 கையை தூக்கி கோபுர மாதிரி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஒரு கை கீழே வச்சுட்டு எப்படியாவது மார்க் பண்ணிடலாம் ஆன்சர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சோல் யூனிவர்சிட்டியோட ஸ்லோகன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதாவது விடாமுயற்சி எப்பவுமே தோல்வி அடையாது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ற அப்படின்னு சொல்லி பதட்டத்துல செகண்ட் ஆப்ஷனை கலர் பண்ணிடுறாரு. இவர் 4th ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. டென்ஷன் ஆகுது இவருக்கு. வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல இருக்க பூனை கூட பேசிட்டு இருக்காரு. என்னடா பண்றான் இவன், ஒருவேளை ஃபெயில் ஆகி இவனுக்கு மண்டியில ஏதோ ஆகிடுச்சு போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. நாம எப்படி பண்ண அப்படின்னு தான் கேட்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் புலம்பிட்டு இருக்காரு. டே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சவே நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிர்ரா விர்ரா வா நம்ம ஹேரேயோட பாட்டு பாடலாம், நமக்கு எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட சாங் தான் பாட போறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டு சிக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. எல்லாம் பாடி முடிச்சு வீட்டுல வந்து விடும்போது அந்த கார்ல இருந்து புகையா வருது. அந்த கார்னால கூட அந்த பாட்டு கேட்க முடியல போல. ஹீரோ அமைதியா இருக்க மாதிரியே இல்ல. அவரோட பால்கடையில் நின்று இதே பாட்டை பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட் வீட்டுல இருந்து இவர் மேல போக்கஸ் லைட் அடிக்குது. கேமனில் நீ அசஞ்சேன்னா அந்த லைட் ஆஃப் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லும் போது நான் இதுக்கு அசையாம நிக்கணும், இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் வாய்ஸ் கேக்குது. ஹீரோமே அசையாம நிக்கிறாரு. அப்புறம் அந்த லைட் ஆஃப் ஆகிருது. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ கையில ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதே கூல்ட்ரிங்க்ஸ் தான். பார்த்ததுமே எனக்கு குடு அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது அட குடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிருந்து வீசுறாரு ஹீரோ. ஹீரோயினுமே கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாங்க. எப்பவும் போல 4 செகண்ட்ஸ்லயே எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிடுறாங்க.
ட்ரிங்க்ஸோட ஆட்லையுமே இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதில் சொன்ன மாதிரி ஸ்லோகன் வேறு சொல்கிறாங்க, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, அதாவது தரம் தான் முக்கியம், அளவு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஹீரோக்கு டவுட் வந்துடுது, என்னடா இவ ஹேரே மாதிரியே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கட் பண்ண ஹீரோயின் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு போனால் கூட ஜோனத்தன் விடவே மாட்டிறாரு. நீ இப்போதான் பார்க்க நல்லா இருக்க, உடம்பு போட்டுட்டு நல்லாவே இருக்க மாட்டேன், நீ மட்டும் நான் சொல்றதை கேட்ட அப்படின்னா உனக்கு நான் லெதர் பேக் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே காசை கொடுத்து சரி பண்ண பாக்குறாரு. ஹீரோயினுக்கு இதுல விருப்பமே இல்ல. அதனால ஜானத்தன் போனதுமே அவருக்கு தெரியாம டக்குன்னு ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவுக்கு அனுப்பிச்சா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் ஆக்ட்ரஸ் யோரேவன் என் பக்கத்து வீட்டில் பார்த்தேன் அப்படின்னா அவ எதுக்கிட்ட உன் பக்கத்து வீட்டில் இருக்க போறா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு. நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பைனாக்குலர்ல வச்சு அவங்க வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினுமே பார்த்துறாரு. பார்த்ததுமே அவருக்கு ஷாக் ஆகிடுது. ஒரே இது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அவரோட செவரில் மட்டும் பார்த்தா அத்தனை ஹீரோயின் போட்டோ இருக்கு. ரொம்ப பெரிய ஃபேன் போல. ஹீரோயினோட வீட்டில் காமிச்சா எல்லாருமே பார்ட்டி முடிஞ்சு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து இதுதான் ஸ்கிரிப்ட் பாருங்க, நீங்க மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஹீரோயின் ஆக்ட்ரஸா இருக்கும்போது இவங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்திருப்பாரு. அதனாலதான் இந்த மாதிரி கொடுக்குறாரு. ஹீரோயினுமே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஜானத்தன் ஒரு சொட்டக்கு தான் போடுறாரு. டக்குன்னு எல்லா பாடி கார்ட்ஸும் வந்து அவரை தூக்கிட்டே போயிடுறாங்க. ஹீரோயின் டக்கு டக்குன்னு மறைச்சு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. டே ரூமுக்கு வந்து யாருக்குமே தெரியாம படிச்சு பாக்குறாங்க. ரொம்பவே பிடிச்சது ஸ்கிரிப்ட். அதை பார்த்ததுமே நம்ம மறுபடியும் கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்காவே இதை பாடிட்டு இருக்காங்க. அப்படியே கம்பேக் கொடுக்கணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே பால்கனிக்கு வராங்க. ஹீரோமே அங்கதான் நிக்கிறாரு. யோரே இது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கத்தவும் உங்களுக்கு பயமாகிறது. உள்ள போலாம் ட்ரை பண்ணும்போது ஒரே நிமிஷம் இருங்க, உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஸ்டாப் ஆகுறாங்க. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரூம்குள்ள போறாரு. அது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஹீரோயின் எதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்காரு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன கண்ணாடி தான், நீங்க சொன்ன ஸ்வெட்டர் தான், எல்லாமே நீங்க சொன்னதான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களோட ஃபேன் கிளப்ல இருக்கேன், சின்ன வயசுல இருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜானத்தன் வர சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் வேக வேகமா ஸ்கிரிப்டை தூக்கி ஹீரோ கிட்ட வீசிட்டு உள்ள வராங்க. எங்க நீ போன, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொமான்ஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ உங்க மூவி எல்லாம் பார்த்திருக்கேன், ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி விண்டோல எழுதி லைட் ஆன் பண்ணி விடுறாங்க. ஹீரோனுக்கு இங்க நல்லாவே தெரியுது. அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஜானத்தன் பாத்துறாரு. எதை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி போகும்போது ஹீரோயின் டக்குன்னு க்ளோஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு குஷி ஆகிடுது. ஹீரோயினை பெட்ல தள்ளிடுறாரு. உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ற மாதிரி வராரு. இரு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எந்திச்சு போறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹீரோ கிட்ட பேசுறது. உங்களுமே ஒரு நோட் எழுதி செவத்துல மாட்டுறாங்க. ஆனா அது ரொம்பவே சின்னதா இருக்கு. ஹீரோ பைனாக்குள்ள தான் பாக்குறாரு. உன்கிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நாளே பார்த்தா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஹீரோயின் 3 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் இவங்களோட ஆக்டிங்கை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்ட் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த புகையில ஹீரோயின் பேரவே எழுதி காமிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் வெளியே வந்திருக்கேன்டா, சீக்கிரமா போங்கடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பார்த்து படம் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஜான் இந்த மாதிரி மூவி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் டைரக்டர்கிட்ட பேசிட்டேனே, அவர் அவன்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கொடுத்தா இந்த படத்துல உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நாங்க சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. நான் சொல்றதை மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு தான் போடுறாரு. நிறைய பேக் வந்து நிக்குது. ஹீரோயினை சமாளிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே வாங்கியிருக்காரு. ஆனா ஹீரோயின் டைம் கேட்கற மாதிரியே இல்ல எனக்கு நடிக்கணும், நீ எப்படி முடிவு பண்ணலாம், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சிரிப்பாப்பா அப்படின்னு சொல்லும் போது நான் சிரிக்க மாட்டேன், நான் ஹாப்பியா இல்ல அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டுறாங்க. டென்ஷன் ஆகிடுது. பாப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு தான் வர்றாரு. ஒரு கூட நிறைய ஆரஞ்சு எடுத்துட்டு வராங்க. அது அப்படியே ஏன் பண்ணி ஹீரோயின் மேல அடிக்கிறாரு. அவங்க அப்படியே பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவுமே ஹீரோயினை காணமே அப்படின்னு சொல்லி பைனாக்குலர் வழியா இது எல்லாத்தையுமே பாத்துறாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பண்ணி முடிச்சுட்டு ஜானத்தன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்காரு. ஆனா ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒன்னும் ஒரு பொம்மை கிடையாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே இருக்காங்க ரூம்ல. அப்படியே பால்கனிக்கு வந்து அங்க தடுப்பு சுவர் இருக்குல்ல, அதுக்கு மேல ஏறி உட்கார்றாங்க. ஹீரோ அதை பைனாக்குலர்ல பாத்துறாரு. வேக வேகமா வெளியே ஓடி வராரு. வேண்டாம் கீழே குதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா ஓடி வராரு. அவர் தடுக்கி கீழே விழுந்துறாரு. ஹீரோயின் கேஷுவலா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோக்கு ஹீரோயின் ஒத்தனை வச்சுட்டு இருக்காங்க. நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஓகேவா, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், ஒன்னா டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லும்போது அது நடக்காது. அவன் நிறைய பணம் வச்சிருக்கான், அதனால சட்டத்தால அவனை எதுவுமே பண்ண முடியாது. அவனை ஏமாத்தின ஒருத்தனை என் கண்ணு முன்னாடியே ஆற விட்டு கொன்னுட்டான். எனக்குமே அந்த நிலைமை தான் ஆகணும், ஏதாவது பண்ணனா நான் சாகணும், அப்படி இல்லைன்னா அவன் சாகணும், அப்பதான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஜான் நடந்து வந்துட்டு இருக்காரு. மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவருக்கு ரத்தமா போயிட்டு இருக்கு. அவங்க அப்படியே மேல நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஜான் வராரு. இது எல்லாமே சும்மா யோசிச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன லூசு மாதிரி என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் ஆமா நம்ம இவனுக்கு கொள்ளதான் செய்யணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ பக்கறதுக்காக வராங்க. ஹீரோவுமே அப்ப கரெக்டா வராரு. ஹீரோயின் வீட்டுல இருந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் ஹீரோ வீட்டுக்கு அடிக்கும்ல, அதை பார்த்ததுமே கண்ணு கூசுதவும் இருக்கு. கண்ணு அப்படியே மூடிக்கிறாரு. ஹீரோயின் உடனே மாசா ஹீரோயின் மாதிரி அவங்க காலில் இருக்க ஸ்லிப்பரை கழட்டி வீசுறாங்க. அந்த லைட் உடஞ்சு ஸ்பார்க்கெல்லாம் வருது.
தடுப்பு சவர் மேல ஏறி நின்னுட்டு நம்ம அவனை கொல்லதான் போறோம், அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி, நம்ம ஒட்டுக்கா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே ஆமா அவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு குட்டி போன் வாங்கி கொடுக்குறாரு கம்யூனிகேட் பண்றதுக்காக. அதுலதான் இவங்க எப்படிலாம் கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சமாவன் தலையில செங்கலை தூக்கி போட்டுறவா அப்படின்னு கேக்குறாங்க. வேற யார் தலையில போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு பதிலா பேப்பர் ராக்கெட் ஒருத்தன் இறந்து போயிருக்கானமா, அதே மாதிரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பேப்பர் ராக்கெட் அப்படியே போய் ஜான் தலையில படுற மாதிரி காமிக்கிறாங்க. அது நடக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப கார் ஆக்சிடென்ட் ட்ரை பண்ணலாம், இதுதான் கரெக்டா இருக்கும், சூரிய வெளிச்சத்தை நம்ம மிரர் வச்சு அவன் கண்ணிலே அடிக்க போறோம், அதனால அவனால பார்க்கவே முடியாது, காரை தப்பா ஓட்டிட்டு போய் இதுல இடிச்சிருவான், அவன் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பிளான் பா, உனக்கு ஓட்ட தெரியுமா காரு அப்படின்னு கேட்டா இல்லையே எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்குமே ஓட்ட தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதுவுமே ஃபிளாப் ஆகிடுது. பீனட்னா அலர்ஜி, நான் பேசாம ஜூஸ்ல பீனட்டை கலந்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. நான் பேசாம வீட்டுக்குள்ள பூந்து பில்லோ வச்சு அவனை அமைக்கி கொன்றவா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அவனுக்கு கராத்தே தெரியும், பிளாக் பெல்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வேண்டாம் இது ஃபிளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நடுவுல ஹீரோ ஹீரோயினுக்கு நிறைய சாப்பிட வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா ஜானத்தன் தான் ஹீரோயினை சாப்பிடவே விட மாட்டார்ல. இப்ப கடைசியா ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கொரியால எல்லாம் தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, ரொம்பவே ஹீட்டா இருக்கும், ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணில உட்காந்துக்குவாங்க. அதே மாதிரிதான் இந்த ரூம் ஃபுல்லாவே ரொம்ப கதகதப்பா இருக்கும், வெளியே குளிரா இருக்கனால இங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரிலாக்ஸ் பண்றதுக்காக நிறைய பேர் அந்த இடத்துக்கு போவாங்க. வச்சு ஜானத்தனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டுடுறாங்க. எனக்காக நிறைய செய்யறேன், உனக்கு என்ன வேணும் கீழே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி கேட்கிறாரு ஹீரோ. ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கும் தரணும்னு ஆசைதான், என்ன பண்றது உன்னால இங்க வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன் வர முடியாது, இதோ வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமா போய் ஒரு ஏணி எடுத்துட்டு வந்து போடுறாரு. இதுக்காக இதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லையே எனக்கு பயமா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட வராரு. ஹீரோயினோட பால்கனிக்குமே வந்துடுறாரு. ஹீரோயினை கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ் காமிச்சிட்டு இருந்தா அவங்க கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. இவருக்கு பொக்குன்னு போயிருது. அப்படியே கட் பண்ண அந்த ஹாட் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. ரொம்ப சூடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நெருப்பெரிய இடத்துக்கு போய் நிறைய கறி எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுமே சீக்கிரமா போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நீ இங்க ஒர்க் பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. இவருக்கு பயமாகிடுது. திரும்பி பார்த்தா ஜானத்தன் தான் நின்றுட்டு இருக்காரு. என்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோ முழிக்கிறாரு. அட நீ என்ன இவ்வளவு ஸ்லோவா போட்டுட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இவரே எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அதான் நினைக்கிறாரு அவன் சாவருக்கு அவனே குழி நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. கட் பண்ணா ஜானத்தன் அவரோட அசிஸ்டன்ட் அப்புறம் ஹீரோயின் 3 பேருமே அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோ இங்க இன்னுமே நிறுத்துற மாதிரி இல்ல, கறி எல்லி போட்டுட்டே இருக்காரு, அப்பதான் ரொம்ப சூடா இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை பாத்தீங்களா 20 நிமிஷம் இந்த ரூம்குள்ள இருந்திருக்கானாமா, அவனை யாராலுமே பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் பீட் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஜானத்தனுக்கு வந்து எதுலையுமே தோத்தா பிடிக்கவே பிடிக்காது. அது பிளான் பண்ணி தான் ஹீரோயின் இங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி 20 நிமிஷம் இருந்தா அப்படின்னு சொன்னா இவருமே 20 நிமிஷத்துக்கு மேல இருக்க ட்ரை பண்ணுவாரு, ரொம்ப ஹீட்டா இருக்கனால அவர் எப்படி இருந்தாலும் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அவருமே அதுக்கேற்ற மாதிரியே நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அசிஸ்டன்ட்னால முடியல, நான் கிளம்புற ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. இவருமே சரி கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிக்கும் போது என்ன கிளம்புறீங்க, அந்த ரெக்கார்டை நீங்க முறியடிக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நம்ம மாணவரை போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஹீரோயினுமே இருக்காங்க, அவங்களுமே எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. அப்பா இவ போயிட்டா நம்மளே எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ உள்ள வராரு. நீங்க ஒர்க் தானே பண்ற, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா டெய்லியுமே நான் இங்க வந்து இவனை பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், ஆனா என்னால 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கவே முடியல தெரியுமா, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜானுக்கு மறுபடியும் வெறியேறிடுது. நம்ம உட்காரணும், கண்டிப்பா நம்ம இவனை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிறாரு. இங்க கீழே ஹீரோயின் மறுபடியும் அந்த கறியெல்லாம் அள்ளி போட ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையே இல்ல, கையை வச்சு அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த ரூம்குள்ள தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க போட்டோ ஃப்ரேம் எல்லாம் உருகி விழுந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. சூப்பரா கொதிக்கவே ஆரம்பிச்சிருது. அவரும் மயக்கத்துக்கே போயிடுறாங்க. உனக்கு என்னடா ட்ரீம் அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. டே ட்ரீமை வச்சுக்கோடா, அப்பதான்டா நல்ல வழியில போக முடியும், நல்ல காலேஜ்ல படி, உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே அப்படியே கான்சியஸ் இல்லாம ஆகுறாங்க. ஹீரோயின் வேக வேகமா வந்து டோர் ஓபன் பண்றாங்க. ஹீரோ வா வா அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்து அவரு நான் ஜானத்தனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனை கொல்றதுக்காக தான் இந்த செட்டப், நீ எங்கடா போற அப்படின்னு கேட்டா இல்ல அவன் பாவம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டே இருக்காரு. ஹீரோயின் க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. இங்க உள்ள ஜானத்தனுக்கு காத்து வருது அப்படின்னு சொல்லி லைட்டா முடிச்சு பாக்குறாரு. ஆனா எந்திரிக்க முடியல. ஆனா ஹீரோ கேக்குற மாதிரியே இல்ல, உள்ள வந்து ஜானத்தனை காப்பாத்திடுறாரு. எனக்கான டென்ஷன் ஆகிடுது. ஆனா ஹீரோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜானத்தன் கண்ண முடிச்சதுமே நீ தானே என்ன காப்பாத்துறேன், உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாசமா பேச ஆரம்பிச்சிடுறாரு. வா நானே அவனை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கார்ல தான் 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. எங்க உன் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையான அட்ரஸே கொடுத்துறாரு. இப்ப பக்கத்து வீடு தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. இப்ப 2 பேருமே பால்கனிக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா நம்ம யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ள போயிடுறாங்க.
பீனட் மட்டும் வாங்கி கூட நானே இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. சூப் வச்சுட்டு இருக்கும் போதே ஜானத்தன் வந்துடுறாரு. ஐயோ இன்னும் பீனட் வரலையே அப்படின்னு சொல்லி கதை ஓபன் பண்ணா ஹீரோவுமே வந்து நிக்கிறாரு. இவங்களுக்கு ஷாக் ஆகிருது. எதுக்கு இவ்வளவு ஷாக்கிங்கா பாக்குறேன், இவன் சும்மா கெஸ்டா தான் வந்திருக்கான் அப்படின்னு வரும்போது உன்னை என்ன பண்ண சொன்னா, நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நானா வரல, அவர் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சரி குடு அப்படின்னு சொல்லி தெரியாம வாங்கிட்டு போய் சூப்ல கலந்துடுறாங்க. இல்ல நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்கவே மாட்டேறாங்க. அந்த சூப்பை கூட அப்படின்னு வாங்குறாரு. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பிடுங்குறாங்க. ஆனா இவர் வாங்கி ஃபுல்லாத்தையுமே குடிச்சிடுறாரு. ஜானத்தன் வந்துட்டு உனக்கு ரொம்ப சூப் பிடிக்குமா, வா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காராரு. ஹீரோயின் ஆனா நிறைய சூப் பண்ணி வச்சிருக்காங்க. பீனட்டை போட்டு போட்டு குடுக்குறாங்க. இவரோட குடிச்சிட்டே இருக்காரு. சூடா இருக்கு, இருந்தாலுமே நிப்பாட்டுற மாதிரியே இல்ல. ஜானத்தன் பார்த்துட்டு நமக்கு வைக்க மாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறாரு. நான் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ல, டேய் குடிச்சா நீ செத்துருவடா, என் கையில குடுறா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா குடுக்கவே மாட்டாரு ஜானத்தன். நான் குடிப்பேன், நான் தான் குடிப்பேன்னு சொல்லி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில ஜானத்தன் தான் பிடிங்கி குடிச்சிடுறாரு. ஐயோ சாக போறான் போல அப்படிங்கும் போது அவருமே ஏதோ நெஞ்சு ஒலிக்கிற மாதிரி பண்றாரு. பார்த்தா ஏப்ப விட்டுட்டு இருக்காரு. நீ இன்னும் சாகலையாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. இரு இன்னும் பீனட் போடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சூப்ல போட்டு கொடுக்குறாங்க. அவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 10 ரவுண்ட் குடிச்சிருப்பாங்க. ஹீரோக்கு வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிருது. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஓடிடுறாரு. ஜானத்தனுக்குமே வயிறு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி சும்மா ஒரு வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஒரு 4 ஸ்டெப் போடுறாரு. ஒரு சவுண்டு ஹீரோயின் ஐயே ஸ்மெல்லு தாங்கல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்பதான் ரிலீஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்துட்டு இந்த போன் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு குட்டி போன் வாங்கி கொடுத்துருப்பார்ல, அதான் பார்த்து கேட்கிறாரு. இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இது உன்னோட தானே அப்படின்னு கேட்க இவங்க சமாளிக்கிற மாதிரி கிச்சனுக்கு போயிடுறாங்க. இவர் ஆனா பின்னாடியே வந்துடுறாரு. யாருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கோ வந்து ஒரு பேன் எடுத்து தலையிலே அடிச்சிடுறாங்க. அவர் கீழே விழுந்துறாரு. பேச்சு மூச்சே இல்ல, செத்துட்டானா அப்படிங்கிற பார்க்கும்போது திடீர்னு கண்ணை முழிக்கிறாரு. இவங்க பயந்து மறுபடியும் அடிச்சிடுறாங்க. நான் அவர் கண்ணை முழிச்சு காலை பிடிக்கிறாரு. ஹீரோயின் வேகமா ஓடி வந்து ஒரு ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறாங்க. ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி வெளியே உட்காந்து கத்திட்டே இருக்காரு. பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்க ஹீரோக்கு இது எல்லாமே கேக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஜானத்தன் ஹீரோனை துரத்திட்டு இருக்காரு. அவங்க எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க காலை பிடிச்சு தர இழுத்துட்டு வராரு. இப்ப அப்படியே ஹீரோ வந்து பார்த்தா ஜானத்தன் மயக்கத்துல இருக்காரு. ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. சீக்கிரமா போய் தலைகாணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வேகமா போய் எடுத்து கொடுத்துறாரு. குடிச்சார்ல, அதோட வேலை இப்பதான் காமிச்சிருக்கு. பேசாம இப்பவே வேணும் கொன்றலாம், அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பில்லோ வச்சு அமுக்கலாம் அப்படின்னு வந்தா ஹீரோ முதுகுல தான் படுது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. ஹீரோன் அந்த தலைகாணி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா நகரவே மாட்டாரு. நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு வந்தனே மறக்கறடா நீ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹீரோயின். நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன், உன் அடிக்கிற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சா அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா ஜானுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சு படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோயின் இதை மட்டும் எடுத்துட்டு அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் எடுக்க போறாங்க. அப்ப கரெக்டா ஜான் கையை பிடிச்சிடுறாரு. அப்புறம் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டு பாடிருப்பார்ல, நீ என்ன விட்டு போனா நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. ஹீரோயின் எப்பவும் போல அந்த விண்டோல மட்டும் எழுதி காமிச்சிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு மனசே இல்ல, நம்ம தான் இதை பண்ணிட்டோம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மேக்வேல் ஐலாண்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. பேர்ட் இருக்கு, இவரை பார்த்ததுமே துரத்த ஆரம்பிக்குது. எதுக்காக என்ன துரத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு தான் அனிமல் பேசுறது எல்லாமே கேட்கும்ல. ஃபர்ஸ்ட் சீன்ல கூட பாத்தீங்கன்னா கேட் கூட எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாரு. அந்த பேர்ட்ஸ்மே ஏதோ சொல்லுது, என்ன திட்டுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுது. ஓ அமெரிக்காவுக்கு போகணுமா, இந்த வழிதான் அப்படின்னு சொல்லி கை காமிக்கும். அந்த பேர்ட் அது வாட்டுக்கு போயிடுது. ஜானத்தன் காமிச்சா கார்ல வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே ஆப்போசிட்ல வருது. இவர் காரை நிப்பாட்டிட்டு பாக்குறாரு. ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, என்ன பேசுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவருக்குமே திட்டுற மாதிரி தான் தெரியுது. ஓ என்ன திட்டுறியா, இரு உன கொல்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு ஷூட் பண்ணி ஒரு பேர்டை மட்டும் கொன்றாரு. அந்த பேர்ட் மேல அப்படியே காரை ஏத்திட்டு போயிடுறாரு. இன்னொரு பேர்ட் அப்படியே கத்திட்டே நிக்குது பக்கத்துல. ஹீரோ அந்த இடத்துக்குமே வந்துடுறாரு. ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி பைனாக்குலர் வச்சு பாத்துட்டு இருக்காரு. ஜான் என்ன பண்றாரு அப்படின்னு காமிச்சா இவர் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டலாம் அப்படின்னு இருந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்த ஒருத்தர் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னனால கட்டை விரல கட் பண்ணி எடுத்துறாரு. நீ தரலன்னா என்னடா நானே சீல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை வச்சு அவரே அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. விடாம அவரை தலைகீழ தொங்க விட்டு அவரோட ஃபேஸ் கிட்ட கரெக்டா சைக்கிள் டயர் இருக்க மாதிரி நிப்பாட்டிட்டு இவர் சைக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்ததுமே பயந்துடுறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு. யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது இவர் மாஸ்க் போட்டனால அவருக்கு தெரியல. ஒரு டிஸ்க் எடுத்து த்ரோ பண்றாரு. கரெக்டா ஜானத்தனோட தலையிலேயே போய் விழுகுது. ஒரு கோவம் வந்துருது. அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு வேற ஃபைட்டிங் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வந்து நிப்பாட்டுது. போச்சு மாட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது ஹீரோயின் தான். சீக்கிரமா வா போலாம் அப்படின்னு சொல்லி கார்ல ஏத்திக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த பறவை 2 இருந்துச்சுல, அதுல 1 மட்டும் தான் நிக்குது, 1 இறந்து கிடக்கு. ஹீரோக்கு மனசே கேட்கல. வா இதை நம்ம புதைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் நம்மளையே புதைக்கிற நிலைமையில தான் இருக்கோம், வாடா போயிடலாம் அப்படின்னு கூட்டா வரவே மாட்டாரு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பறவையை புதைச்சிட்டு அதுக்கு மேல கல்லெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பறவை சொல்லுது ஜானத்தன் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி. ஜானத்தன் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நிறைய லைட் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஜானத்தன் அவங்க கேங் எல்லாருமே வந்துடுறாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்தா அந்த கொலை முயற்சியெல்லாம் பண்ணதா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நீ கிளம்பிடு, இதுக்கப்புறம் இங்க வராத அப்படின்னு சொல்லி ஹீரோ மட்டும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னா நான் கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி ஜானத்தன் அனுப்பிச்சு வைக்கிறாரு.
அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிச்சா ஹீரோயின் ஜானத்தன் கட்டிட்டு இருந்தால ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ல வராங்க. ஹீரோக்கு பார்த்ததுமே டென்ஷன் ஆகுது. அவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு தெரிய வருது ஒரு லைவ் போயிட்டு இருக்கு, அங்க ஜானத்தனுமே இருக்கான் ஹீரோயினுமே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்க கிளம்பிடுறாரு. லைவ்ல யாரெல்லாம் இன்னைக்கு டிக்கெட் புக் பண்றீங்களோ அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரைட், அதுவும் அந்த ஐலாண்டை சுத்தி, அதுவும் ஒரு பெரிய ஃபேன்சி கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனை எடுத்து பார்த்தா அந்த ஃபேன்சி காருக்கு பதிலாக ஹீரோட அந்த ஓட்டக்கார் இருக்குள்ள அதுதான் நிக்குது. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. என்ன நடக்குதுங்க? இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க லைவையே. லாஸ்ட் டைம் தானே வார்னிங் கொடுத்தேன், இப்போ நீ சாகணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோ கூட இன்னொரு 4 பேர் வந்திருப்பாங்க. எல்லார் கூடயுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம். ஒருத்தன் பாக்குற கொல்லியா இருக்கான, செம ஸ்ட்ராங்கா இருக்கான், எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறான். கடைசியில ஜானத்தனோட அசிஸ்டன்ட் கூட சண்டை போடும்போது 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ நாங்க இவ்வளவுதான் நினைச்சேன், இன்னும் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் தான் வர்றாரு. நிறைய பேர் உள்ள வராங்க. எல்லாருமே ஹீரோயினோட ஃபேன்ஸ் தான். ஹீரோயினுக்கு பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்குன்னு உண்மையான இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஜானத்தன் எப்பவும் போல பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. என்னை விட்டு போறியா, என் மனசு எப்படி தாங்கும் அப்படின்னு பாடும்போது ஹீரோயின் அப்படியே மனசு மாறுறாங்க. ஹீரோ இதை பார்த்ததுமே அவர் ஒரு பாட்டு பாடுவார்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டே பாடுவாரு. அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உடனே மனசு மாறிடுது. ஹீரோ பக்கம் வந்துடுறாங்க. அவங்களோட சைனை எல்லாருமே கையில காமிக்கிறாங்க. பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஜானத்தனுக்கே டான்ஸ் ஆட வருது. இல்ல அது ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. அவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோடனே சரி இப்ப எல்லாருமே சாகுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த பேர்டுமே வந்துருது. நீ என்னோட பார்ட்னர் கொண்டு இல்ல அவனை சும்மாவா விட்டுருவ அப்படிங்கிற மாதிரி போய் ஜானத்தனை தூக்கிட்டு அப்படியே பறந்தே போகிடுது. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. அங்க ஸ்கிரீன் தானே இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி அந்த பறவை போகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது மேஜிக்கல் பேர்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா 1 இயர் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மூவியை நடிச்சு முடிச்சிடுறாங்க. அது ரிலீஸுமே ஆகிடுது. ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அதுமே ஃபிளாப் தான். தியேட்டர்ல எல்லாரும் தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோட டீம் மட்டும் ஆச்சரியமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு வேற சொல்றாங்க. இதோட இந்த மூவி முடியுது. மூவியை ஜஸ்ட் ஃபன் அண்ட் காமெடியா தான் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மனசை பார்த்தா சூஸ் பண்ணணும், பணத்தை பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காமெடியான ஒரு வேலை காமிச்சிருப்பாங்க. மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.